வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் இந்த காலை வேளையிலே மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் தருகின்ற சமாதானமும் சந்தோஷமும் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே நிறைவாய் காணப்படுவதாக. ஒரு முறை புகழ்பெற்ற நடிகை ஜூலியா ராபர்ட்ஸ் அவர்களிடம் எந்த ஒரு பொருளை நீங்கள் இந்த உலகத்தில் அதிகமாக மதிக்கிறீர்கள் என்று கேட்டபொழுது அவர்கள் சொன்ன பதில், என் தந்தையிடமிருந்து வந்த ஒரு கடிதம்தான். அதை நான் தொலைத்து விடாமல் பத்திரமாக வைத்திருக்கிறேன். அந்த கடிதம் யாருக்கும் எதையும் சொல்லாவிட்டாலும் தினமும் அந்த கடிதத்தை நான் 10 முறை வாசிக்கிறேன். ஒவ்வொரு முறை வாசிக்கும் போதும் அது என் இதயத்தை அசைக்கிறது, வித்தியாசமான உணர்வை தருகிறது என்று சொன்னார்கள். டச்சு தத்துவ ஞானி சோரன் என்பவர் இவ்வாறு கூறுகின்றார். வேத புத்தகம் பரலோக தந்தையிடமிருந்து அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட விலை மதிப்பில்லாத காதல் கடிதம். ஆம் பிரியமானவர்களே, நாம் எப்படி வேத புத்தகத்தை பார்க்கிறோம்? அது பழங்கதைகளையும் சரித்திர சம்பவங்களையும் மற்றும் மத சம்பந்தமான ஆலோசனைகளையும் கூறுகிற சாதாரண புஸ்தகமாக பார்க்கிறோமா, அல்லது பரலோக தந்தையிடமிருந்து எனக்காக எழுதப்பட்ட தனிப்பட்ட கடிதமாக பார்க்கிறோமா? நாம் அதை தினமும் வாசிக்கிறோமா? சில குறிப்பிட்ட பகுதிகளை திரும்ப திரும்ப வாசித்து அதனால் நம் இதயம் தொடப்படுவதை உணர்கிறோமா? கர்த்தருடைய வார்த்தை நம்மை ஞானமுள்ளவர்களாகவும் நம் எதிரிகளை விட ஞானமுள்ளவர்களாகவும், வேதத்தை ஒரு பொருட்டாக எண்ணாத அலட்சியம் செய்கிற எந்த ஆசிரியர்களை விட ஞானமுள்ளவர்களாகவும் மாற்றும். சங்கீதம் 119 கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்துள்ள பல வசனங்களை காணலாம். கர்த்தருடைய வார்த்தை நம்மை ஞானமுள்ளவர்களாக மாற்றுவது மட்டுமல்லாமல் தீய வழிகளிலிருந்தும் நம்மை பாதுகாக்கிறது. நம் வாழ்க்கை பயணம் முழுவதும் அது ஒரு வரைபடமாக சரியான பாதுகாப்பான பாதைகளை காண்பிப்பதாக, தடைகளை தவிர்த்து நம் இறுதியான இடத்தை அடைய உதவி செய்கிறது. கர்த்தரின் வார்த்தையை நம் வாழ்வில் அலட்சியம் செய்வோம் என்றால் நோக்கமில்லாமல் வாழ்ந்து நம் இறுதியான சரியான இடத்தை இழந்து விடுவோம். ஆத்துமாவை வேத வசனங்களினால் நிரப்புவோம். சங்கீதம் 119:97 இவ்விதமாய் கூறுகிறது, உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன், நாள் முழுவதும் அது என் தியானம். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலே முக்கியத்துவம் கொடுப்போம். ஒவ்வொரு நாளும் ஒழுங்காய் கருத்தாய் தியானிப்போம். தியானிப்பது என்றால் திரும்ப 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 அதே வசனத்தை மறுபடியும் வாசித்து ஆண்டவர் நமக்கு உணர்த்துகின்ற அன்றன்றுள்ள அப்பத்தை பெற்றுக்கொள்வது. வேத வசனமே நம்மை உயிர்ப்பிக்கும். வேத வசனமே நம்மை பலப்படுத்தும். அன்பானவர்களே, வார்த்தைகளுக்கு உங்கள் வாழ்க்கையிலே முக்கியத்துவம் கொடுங்கள். உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதித்து கொண்டே இருப்பார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். இந்த புதிய மாதம் உங்களுக்கு ஆசீர்வாதமான மாதமாக, இனிய மாதமாக அமைய வாழ்த்துகிறேன். ஆமென்.